டிவிகேவோட நீங்க இணைவீங்களா? விஜய் சாருக்கு என்னோட சப்போர்ட் இருக்கும். அதுரை டிவிகேக்கு தான் சப்போர்ட் பண்ணுமா மோஸ்டா? துப்பாக்கிய பிடிங்க சிவா அப்படின்னு எஸ்கே கையில கொடுத்தாரோ அதே மாதிரி எஸ்கே துப்பாக்கிய பிடிங்க திவாகர் அப்படின்ற நாள் வெகு விரைவில் வந்துடும். எங்க வாட்டர்மெலன் ஸ்டாரை காணாம ஆடி போயிட்டேன். ஓரளவு சும்பண்ண மாதிரி ஒரு டேஸ்ட் உள்ள ஒரு ஆள் தான். எந்த விதத்துல? மெடலுக்கு போட்டு எனக்கு கெட்ட பேர் உண்டாக்குறாங்கப்பா. அவர் ஏன்ட்ட போட்டோ எடுத்துக்கிட்டாருன்னு. ஸோ அதெல்லாம் பார்க்குறப்ப மனசுக்கு ரொம்ப இல்லை. அவர் ட்விட்டரில் போட்டிருந்தாரு புளு சட்டை மாறன் இருக்காரு. அதனால தான் என் பேர் கெட்டுறது. இந்த ரீல்ஸ்லாம் போடும்போது நான் அடிக்கணும் செய்யணும் பார்க்கும்போது என்ன தோணும்? நீ எல்லாம் இந்த மாதிரி இருந்துட்டு என்ன ஆக போற? இஞ்சி போனால் இது ஒரு 2 மாதம் ட்ரெண்டாக இருக்கும். அந்த ட்ரெண்ட் முடிஞ்சது இதாகிருந்தாங்க. ட்ரெண்டெல்லாம் 10ஓட 11. நான் இப்போலாம் சொன்னேன் இல்லையா நீங்கள் காணவனத்துக்கு அவர் 10ஓட 11. அவர் ஒரு ஆள் மட்டும் இல்லை, அது மாதிரி எனக்கு ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. விஜய் சார் சொல்லலையா நட சரியில்லை, உட சரியில்லை, முடி சரியில்லை, அவங்களையும் சொல்ல தானே செஞ்சாங்க. விஜய் சேதுபதி சாரே சொன்னப்போ ஆரம்பத்தில் நடிக்கிறப்ப எனக்கு பயமாக இருக்கும், கூச்சமாக இருக்கும். தனுஷ் அண்ணா சொல்லியிருக்காரு. நிறைய பேர் அந்த மாதிரி பயத்தை எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காங்க. பட் நான் அப்படி கிடையவே கிடையாது. 1000 பேர் 1,00,000 பேர் கொண்டு வந்திருந்தாலும் டக்கு நடிச்சு கொடுத்து போயிட்டே இருப்பேன். நாயகனா ஒரு படத்துக்கு கதை கேட்டிருக்கோம் ஹீரோவா. அடுத்தடுத்த படக்கங்களை செகண்ட் ஹீரோ தேர்ட் ஹீரோ மாதிரி வருது. பாப்படா வினோத் அவாய்டு பிளாக் பண்ண வேண்டிய ஒரு பர்சன். ஓகே, என் பேச்சு இழுக்காம எடுத்து அவங்களுக்கு வியூஸ் போகாது. பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லா சேனலுக்கும் நான் தான் கண்டென்ட். ஆனா வினோத் அவர்கள் உங்க பேர் நிறைய யூஸ் பண்ணி வெளில இந்த போட்டோ அது இதுன்னு காமிச்சு நிறைய பேசுறாரு. ஏன் அப்படி நடக்குதுன்னு நினைக்கிறீங்க? எதுக்கு உங்க பேர் எடுக்கிறாரு? அடுத்தவங்களை பத்தி நம்ம ஃபேமஸ் ஆகுறது அவங்க முகத்துக்கு அங்கே மதிப்பு இல்லை. அரசியலுக்கு அவர் போயிட்டாரு. ஸோ உங்களை அரசியல் அவரோட சேர்ந்து பார்க்கலாமா? டிவிகேவோட நீங்க இணைவீங்களா? என்னை விட்டுருங்கப்பா. சும்மாவே நம்மளை பத்தி ஏகப்பட்டது அரசியல்வாதி மாதிரி ஸ்டார்டிங்ல வணக்கம் வச்சு பேசுறீங்களே. எண்ட் ஆஃப் திஸ் கொஸ்டின் சொல்லிட்டேன். எனக்கு அரசியலை பத்தி ரொம்ப தெரியாதுப்பா. நான் ஆக்சுவலாக அஸ்ட் ஜென்ரல் ஃபேனாக விஜய் சாரை ரொம்ப பிடிக்கும். நல்ல மனுஷன். அவர் கூட்டம் கூட எங்கள் ஊர் மதுரையில் வச்சுருந்தார். சரியான கூட்டம், நல்ல க்ரௌடு. மாநாடு வெற்றி பெற்றது. எனக்கு விஜய் சாருக்கு என்னோட வாழ்த்துக்கள். மற்றபடி எனக்கு அரசியல் ஆசை கிடையாது. மதுரை டிவிகேக்கு தான் சப்போர்ட் பண்ணுமா மோஸ்டா? அரசியல் ஓரியன்டா நான் எதையுமே பார்க்கலப்பா. நான் ஒரு ஃபேனா விஜய் சாரோட நல்ல மனசு எனக்கு பிடிக்கும். ஓகேங்களா? ஸோ அவர் படம் கூட காதலுக்கு மரியாதை எங்கள் சொந்தக்காரர் தான் ப்ரொடியூசர். அவரை வச்சு சாரை வச்சு ப்ரொடியூஸ் எடுத்தாங்க. அப்போலாம் நாங்கள் 3rd or 4th ஸ்டாண்டர்டோட தான் படித்தோம்டா காதலுக்கு மரியாதை படம் வர்றப்ப. அப்போ இருந்து சாரோட ஆக்டிங் சார் பர்சனலாக ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ரொம்ப ஒரு ஹெட் வெயிட் கிடையாது. அதனால் அவரோட கேரக்டர் பிடிச்சி விஜய் சாருக்கு என்னோட சப்போர்ட் இருக்கும். அரசியல் ஓரியன்டாக எனக்கு எதுவும் தெரியாது. இப்போ விஜய் சார் பாலிடிக்ஸ் போகிறாரு. இப்போ விஜய் சார் இடத்த இப்போ எஸ்கேக்கு கொடுக்கத்தான் பேசுகிறாங்க. ஸோ எஸ்கேலேருந்து யாருக்கு போகும்னு நினைக்கிறேன்? எப்படி தளபதி துப்பாக்கியை பிடிங்க சிவா அப்படின்னு எஸ்கே கையில் கொடுத்தாரோ அதே மாதிரி எஸ்கே துப்பாக்கியை பிடிங்க திவாகர் அப்படின்ற நாள் வெகு விரைவில் வந்துடும். ஆனா எஸ்கே கீழே இப்போ பிரதீப் ரங்கநாதன் இருக்காங்களே. ஆக்சுவலா அதிக குழந்தைங்களை விஜய் சார் அவர் நேச்சுரல் இன்னசென்ஸ்னால ஓகேவா அவர் காம்படிஷன்ஸ்னால நிறைய குழந்தைங்களாம் விஜய் சாருக்கு கேட்ச் ஆனாங்க. 90s கிட்ஸ் எங்களை மாதிரி 90s கிட்ஸ்லாம் விஜய் சாருக்கு அப்புறம் எஸ்கே அண்ணாவுக்கு நல்ல குழந்தைங்களை கேட்ச் பண்ணார். அதுக்கப்புறம் ஒரே ஸ்டார் வாட்டர்மெலன் ஸ்டாருக்கு தான் அதிக குழந்தைகள் அட்ராக்ஷன் ஆகியிருக்காங்க. நான் ரொம்ப போல்டான நானே கண்களையும் ஆட்டோகிராஃப் போட்டிருக்கேன். ஓகேங்களா? ஸோ அதிகமாக குழந்தைங்களை கேட்ச் பண்ணிட்டோம். அதிகமாக குழந்தைங்க பார்த்தீங்களா இம்பிட்டுக்காண்டு வாண்டு கூட நதிப்பு அறக்கன்றாங்க. எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் தளபதி நீங்க தானா? இதெல்லாம் நான் சொல்லவே இல்லைப்பா. தளபதின்றது ஒரே ஒரு தளபதி. ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு பேர் விழுந்தாச்சு. எனக்குன்னு இயற்கையாக வாட்டர்மெலன் ஸ்டார் அப்படின்னு ஒரு நட்சத்திரமாக நம்ம உருவாயிட்டோம். ஓகேவா? சினிமாக்குள்ளேயும் போயிட்டோம். இனி சினிமாவில் அதிக வாய்ப்புகள் தான். தளபதின்றது அவருக்கு ஒரு ஆளுக்கு தான் பொருந்தும். ஓகேங்களா? ஸோ ஒரே தளபதி தான். அதே மாதிரி ஒரே அல்டிமேட் ஸ்டார் தான். ஒரே அப்படிலாம் இல்லைப்பா. அவங்கெல்லாம் சாதிச்சு பெரிய லெவலில் இருக்காங்க. நம்ம இன்னும் ஆரம்ப புள்ளியே வைக்கல. நான் ரொம்ப ஓவராகவும் போக மாட்டேன், நம்மளை கீழே தாழ்த்திக்கிறவும் மாட்டேன்ப்பா. என்ன நேச்சராக இருக்கோ அதன் பிரகாரம் போனாலே உங்களுக்கு எல்லாம் கிடச்சிரும். ஓகேங்களா? நிறைய பேர் என்னை ஏற்றி விடுவாங்க, டக்குன்னு அந்த கார் வாங்க BMW கார். நான் அந்த மாதிரிலாம் எதுவும் வேஸ்ட் பண்ண மாட்டேன். நீங்கள் அப்படி பண்ணுங்கள் இப்படி பந்தா பண்ணுங்கள், அதெல்லாம் சுத்த வேஸ்ட்டு. நார்மலாக கவர்மெண்ட் பஸ்ஸில் போவேன், நார்மலாக வருவேன், நார்மலாக இருப்பேன். என்ன இருக்கோ அது மாதிரி ரியாலிட்டியாக இருப்பேன். அதை விட்டுட்டு இருக்கிற மற்ற ஸ்டார்லாம் வேஸ்ட்டு, நான் தான் பெரிய ஆள் அப்படிலாம் சொல்லவே கிடையாதுப்பா. நம்ம ஆரம்பிச்சிருக்கோம், மக்கள் செல்வாக்கால் இன்னும் நல்ல லெவலில் வருவோம். ரீசெண்டாக நான் பார்த்தேன் சிம்பு அண்ணாவோடலாம் ஃபோட்டோஸ்லாம் போட்டிருக்கீங்க, STRோடலாம். ஸோ எப்படி இருந்துச்சு? என்ன நடந்துச்சு? ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுப்பா. சிம்பு அண்ணா ஆக்சுவலாக கோயில்பட்டியில் ஷூட்டிங் நடந்துச்சு. மதுரையிலேருந்து கோயில்பட்டி போனப்போ உங்களுக்கு தெரியாது இல்லை, ஷூட்டிங் ஸ்பாட்டில் சிம்பு அண்ணா ஒரு பெரிய டாப் ஹீரோ இண்டஸ்ட்ரியிலே. அவ்வளோ லேஸில் அவங்க இருக்கிற கேரவன் பக்கம் கூட எட்டி கூட பார்க்க முடியாது. ஓகேங்களா? நாங்கள் யதார்த்தமாக போன உடனே ஷூட்டிங்கில் உள்ள டீமே நல்லா மதிப்பு தான் கொடுத்தாங்க. மதிப்பு கொடுத்து சிம்பு அண்ணா கேரவன் வந்துருச்சு. அவர் ஷூட்டிங் பிஸி, ஏன்னா மதியானம் ஷூட்டிங் பிஸியில் போகிறாரு அப்படின்னாங்க. சரி, அதே மாதிரி அவர் போயிட்டு இடையில வந்தவர் பார்த்தீங்கன்னா எங்கே வாட்டர்மெலன் ஸ்டாரை காணாமல் நான் ஆடி போயிட்டேன். நேராக பார்த்து வாங்க வாட்டர்மெலன் ஸ்டார், என்ன நல்லா நடிக்கிறீங்க, நல்லா பேசுகிறீங்களே சார்னாரு. எனக்கு அப்படியே ஒரு மாதிரி கூட வந்தவங்களும் ஆடி போயிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்குலாம் லட்சிய கனவு அவர் கூட ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்றது.
இவரே பார்த்து வாட்டர்மெலன் ஸ்டார் வாங்கினோடனே அவங்களும் ஆடி போயிட்டாங்க, நல்லா அப்ரிசியேட் பண்ணாரு. அந்த கெட்டப்பில் இருக்கனால அப்போ நான் வீடியோ எடுக்க முடியல. அப்போ போயிட்டு திருப்பி வந்தவர் எங்கே இருந்தார் ஆளை காணாமே திருப்பி வந்து தேடுறாரு. அவரும் எவ்வளோ பெரிய ஸ்டார் சிம்பனா, எவ்வளோ பெரிய ஆள், அவர் மனசில் நம்ம எவ்வளோ ஆழமாக ஃபஸ்ட்டு ஒரு தடவை போனாரா, வந்துட்டு எங்கே அவர் ஆளை காணாமே அப்படின்னாரு. 2வது டைம் வந்துட்டு எங்கே உட்காந்துருந்தவரை காணாமே. 3வது டைம் வந்துட்டு ஆக்சுவலாக அன்றைக்கி அவர் ஸ்டொமக் பெயின், சிம்பனாவுக்கு ஸ்டொமக் பெயின், டாக்டர்ஸ்லாம் இன்ஜெக்ஷன் போடுறதுக்கு 4 பேர் வந்து வெயிட் பண்ணுறாங்க. இன்ஜெக்ஷன் போட்டும் காஸ்டியூம் மாற்றிட்டு கம்பெனி கேமராவில் தான் எடுப்பாங்கப்பா யூஸ்வலாக ஷூட்டிங் ஸ்பாட்டில். நம்ம மொபைல் எடுக்க மாட்டாங்க. அப்போ அவர் பிஏ போய் கேட்குறாரு, அவர் மொபைல் எடுத்துக்கிறோன்னு சொல்கிறாங்க. அலோவ் பண்ணிட்டாங்க, எடுத்துக்கிறட்டும். உண்மையிலேயே சிம்பண்ணாவோட மனசு கிரேட். கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணி எந்த கான்ட்ரவர்சிலையும் மாட்டிக்கிறாங்க. பார்த்தீங்களா அதை அந்த வீடியோவில் சொல்லியிருப்பார், நல்லா பண்ணுறீங்க, நல்லா வாங்க, நல்லா எந்த கான்ட்ரவர்சிலையும் மாட்டிக்கிறாதீங்க. எவ்வளோ தூரம் அந்த அண்ணா வந்து உன்னிப்பாக கவனிச்சிருக்காரு பாருங்க. எஸ்டிஆரோட எதனா படத்தை நம்ம எதிர்பார்க்கலாம். கண்டிப்பாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சிம்பண்ணாவோட அந்த ஆக்சுவலாக பட வாய்ப்புன்னு கேட்கலடா, பட் ஆனால் வாய்ப்புகள் அமையும் பார்ப்போம். ஏன்னா ஒரு வைப்பு இருக்குது தெரியுமா. நான் வந்து எல்லாத்துக்கும் மேலே கடவுளை ரொம்ப நம்புவேன்ப்பா. மனிதர்களை சத்தியமாக நம்ப மாட்டேன். கடவுளை 100% நம்புவேன். ஏன்னா எதுவுமே நம்ம கையில் கிடையாது. கடவுள் வந்து ஒரு வைப்பு இருக்கும், அவன் மாதிரி ஆட்களே ஒன்று சேர்ப்பாங்க. ஓகேவா. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நான் ஓரளவு சிம்பண்ணா மாதிரி ஒரு டேஸ்ட் உள்ள ஒரு ஆள் தான். ஓகேவா. கண்டிப்பாக சேம் டேஸ்ட் வந்து ஒன்று சேர வைப்பாங்க. எந்த விதத்தில்? அவர் மாதிரி கேரக்டர் தான், டக்குன்னு ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு, எந்த ஒரு இடம் பார்க்க மாட்டேன். நம்மளுக்கு தப்புன்னு பண்ணுச்சுன்னா எவ்வளோ பெரிய இருந்தாலும் டக்குன்னு. இல்லை நீங்களும் அவர் சிங்கிள் நானும் சிங்கிள் அந்த மாதிரி எதனா இயற்கைடா. நான் ஆக்சுவலாக 30 வயசுலேயே கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். சீக்கிரம் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன், டிலே ஆயிடுச்சு. அது எல்லாத்துக்கும் மேலே கடவுள் தானே. நீங்கள் சொன்னப்பல அவரும் சிங்கிள், நானும் சிங்கிள். அண்ணா வந்து ரொம்ப சீனியர். அவங்க படங்கள் வர்றப்பலாம் நான் ரொம்ப சின்ன பசங்க. சிம்பண்ணா வந்து ரொம்ப சீனியர். ஸோ கோயில்பட்டியில் வந்து அண்ணாவை பார்த்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டது அது எனக்கு ஒரு பெரிய வெற்றி தான். ஆனால் அதையும் சில நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிண்டலுக்கு போட்டு எனக்கு கெட்ட பேர் பார்க்குறாங்கப்பா. அவர் வந்து ஏன்ட்ட ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாருன்னு. ஸோ அதெல்லாம் பார்க்குறப்ப மனசுக்கு ரொம்ப இல்லை. அவர் ட்விட்டரில் போட்டிருந்தாரு புளு சட்டை மாறன் இருக்காரு, அதனால தான் என் பேர் கெட்டுறது. இதை நான் ஓப்பனாகவே சொல்லிட்டேன். அவர் என்ன தெரியுமா போட்டிருக்காரு, அவர் வந்து என்கிட்ட அதாவது ஃபஸ்ட்டு இன்ட்ரோடக்ஷன் சூப்பராக கொடுத்தது, அது ஹாலிவுட் சினிமாவின் புதிய திருப்பம் அப்படின்னு போட்டுட்டு அவர் வந்து சிம்பண்ணா வந்து என்கிட்ட ஃபோட்டோ எனக்கு பார்க்குறப்ப மனசு ரொம்ப கஷ்டமா. அவங்க பார்த்தாங்கன்னா என்ன நினைப்பாங்கப்பா, அவ்வளோ பெரிய ஸ்டாரு ஒதுக்கி நீங்கள் தான் ஃபோட்டோ எடுக்கணும்னு கேட்டிங்களா? இல்லை நான் தான். நீங்கள் என்ன உங்களை மாதிரி ஆட்கள் நானா இன்றளவு என் பேருக்கு வந்து தற்பரமா பேசுறாரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த ரீல்ஸ்லாம் போடும்போது நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் அப்படிலாம் வருது. இவனை அடிக்கணும், செய்யணும், இப்படி அவ்வளோ வன்மம்லாம் நீங்க பாக்குறீங்க. அதெல்லாம் பார்க்கும்போது என்ன தோணும்? அதுதான் வளர்ச்சிப்பா. எனக்குன்னா நீங்க பயந்துருக்கீங்களா? வெளியில போறதுக்கே பயந்துருக்கீங்களா? ஃபேன்ஸ் தான்ப்பா நம்மளுக்கு ஜாஸ்தி. ஒரு இன்ஸ்டாகிராமு ஒரு சோசியல் மீடியாவை பொறுத்த வரைக்கும் கமெண்ட் பண்ணுறதோட கமெண்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. நம்ம வெளியில் போனோம்னா அவ்வளோ பப்ளிக்கோட. ஏன்னா இப்போ செக்யூரிட்டியே ஒரு விதமாக இருக்குல்ல. இப்போ நிறைய பேர் கமெண்ட்லேயே நான் பார்த்தேன், அடிக்கணும், செய்யணும், அந்த மாதிரிலாம் போட்டிருக்காங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும்போது எப்படி நீங்கள் எவ்வளோ கமெண்ட் 1000 போடலாம்டா. இப்போ உள்ள காலங்களில் வந்து பார்த்தீங்கன்னா போலீஸு, ஸ்டேஷனு, காவல் நிலையம், நீதிமன்றம் இதுக்கெல்லாம் அப்புறம் மதிப்பே இல்லாமல் போயிடும். இன்னொன்று அந்த அளவுலாம் யாருக்கும் வன்மை இருக்காதுப்பா. சும்மா வந்து கமெண்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. நம்ம யாருக்கு பேட் கமெண்ட் போடுறவன கூட நம்ம ஒன்றும் பண்ணுறதில்ல. இல்லை ஸோ இப்போ நீங்கள் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்கீங்க முன்னாடி விட. ஸோ ஸ்டார்டிங்கில் நீங்கள் ஜஸ்ட் டாக்டராக இருந்து நீங்கள் இன்ஸ்டாகிராமில் வந்தப்போ யோசிச்சிருப்பாங்களா? உங்ககிட்ட நேரடியாகவும் சொல்லியிருப்பாங்களே, நீலாம் இந்த மாதிரி இருந்துட்டு என்ன ஆக போற அப்படின்லாம் யோசிச்சிருப்பாங்க. இப்போ உங்களுக்கு என்ன? நிறைய பேர் ஒரு ஆளா 2 ஆளா என்ன தெரியுமா சொன்னாங்க, மிஞ்சி போனால் இது ஒரு 2 மாதம் ட்ரெண்டாக இருக்கும். அந்த ட்ரெண்டு முடிஞ்சு இதாகிருந்தாங்க. அதுக்கப்புறம் அப்படியே க்ரோத் ஆனேன். அதுக்கப்புறம் ஒரு 2 மாதம் ட்ரெண்டுனாங்க. அப்புறம் அப்படி போனேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்த இடம் தெரியாமல் போச்சுன்னாங்க. அப்புறம் ஒரு மேலே ஒரு உயரத்துக்கு போனேன். அதுக்கப்புறம் ஐடியா பிளாக் பண்ணால் இருக்கிற காரணம் தெரியாமல் போனாங்க. நான் ஒவ்வொரு குடும்பமாக டிவியில் சேனலில் போய் பிக் பாஸில் போய் ஒவ்வொரு ஆளையாக கேட்ச் பண்ணி இன்னும் அதிகமாக ட்ரெண்டானே. நான் என் ஐடியா ஒன்றை பிளாக் பண்ணேன், இன்னொரு ஐடியா ஓப்பன் பண்ணி 20 நாளில் 4 கோடி மக்கள் என் ஐடியா பார்த்துருக்காங்க. அது எத்தனாயிரம் பேரோ ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து ஒரு அழிக்க முடியாத ஸ்டாராக வந்து மக்கள் மனசில் ஸ்ட்ராங்காக பதிஞ்சிட்டோம். ஆரம்பத்தில் நிறைய பேர் அப்படி பொறாமையில் சொன்னாங்க. பர்டிகுலராக இந்த நபர்களை நான் மறக்கவே மாட்டேன், இப்போ நீங்கள் பார்த்துக்கோங்கடா அப்படின்னா நீங்கள் வந்து யாரும் சொல்ல? அப்பெல்லாம் யாரையும் நான் சொல்ல மாட்டேன்ப்பா. நான் அப்படி பார்த்தா நிறைய எதிரிகள், முகம் தெரியாத நபர்களே நிறைய பேர் இருப்பாங்க. முகம் தெரிஞ்ச நபர்கள் சொல்லுங்க. முகம் தெரிஞ்ச நபர்கள்கிட்ட நான் அந்த லெவல் கான்வர்சேஷன் சண்டையெல்லாம் யார்ட்டையும் வச்சுக்க மாட்டேன்ப்பா. சண்டைல நீ அன்னைக்கு சொன்னல இன்னைக்கு பாரு அந்த மாதிரி வச்சுக்கலாம். நம்ம அந்த மாதிரி யார்கிட்டையும் எதுவும் சொல்லலை. ஜென்ரலாக 10ஓட 11. நான் இப்போ தான் சொன்னேன் இல்லையா, நீங்கள் காணவனத்துக்கு அவர் 10ஓட 11. அவர் ஒரு ஆள் மட்டும் இல்லை, அது மாதிரி எனக்கு ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அவர் பிக் பாஸ் ஹவுஸோட அதாவது முடிஞ்சிருச்சு. அவர் வெளியில் வந்து இன்டர்வியூ கொடுத்துட்டு அதை விட பெரிய என்ன ரீசன், நம்மளோட வளர்ச்சியோட உச்சக்கட்டத்துக்கு போகுதுப்பா. எவ்வளோ டாப் நடிகர்களுக்குமே நீங்கள் நினச்ச மாதிரி ரஜினிகாந்த் சார் ஏகப்பட்ட ஸ்ட்ரகிளை தான் சந்திச்சு வந்திருக்காரு. ஓகேங்களா, உடனே தூக்கி வைக்கல. இவங்கெல்லாம் ஒரு ஆளா? ஏன் விஜய் சார் சொல்லலையா, நட சரியில்லை, உட சரியில்லை, முடி சரியில்லை, அவங்களையும் சொல்ல தானே செஞ்சாங்க. பட் அவரால் லட்சணமாக தான் இருந்தார். ஃபஸ்ட்டு படத்துலேயே பார்த்தோன்னே லட்சணமாக ஃபேஸ் அட்ராக்ஷனாக இருக்குப்பா. அவனுக்கு என்ன ப்ளஸ்ஸாக இருக்கோ அதே மைனஸாக ட்ரை பண்ணுவாங்க.
ஓகேங்களா? சேம் நம்மளும் அப்படி தான். பார்த்த உடனே அட்ராக்டிவாக இருக்கும். எது ப்ளஸ்ஸாக இருக்கோ ப்ளஸ்ஸை மைனஸாக அடிக்க ட்ரை பண்ணுவாங்க. பட் பேசிக்காக வந்துட்டு எல்லா ஆக்டர்ஸோட எனக்கு தைரியம் ஜாஸ்திப்பா. நீங்கள் கேட்டீங்க இல்லையா, அதெல்லாம் விட எல்லாரை விட கான்ஃபிடன்ஸ் ஜாஸ்தி, தைரியம் ஜாஸ்தி. அது எல்லாருக்கும் கொடுக்காது. அந்த மதுரை மண்ணா, அதோட மண்ணோட வாகா, ஆக்சுவலாக லட்சத்தில் கோடியில் தான் அந்த மாதிரி ஒரு இந்த மாதிரி ஒரு பீப்புள் தான் ஒரு ஜனனம் எடுப்பாங்க. அந்த வகையை சேர்ந்தவே தான் நான். லட்சம் பேர் வந்தாலும், ஏன்னா நான் நினச்சிட்டேன் பெரிய பெரிய நடிகர்கள் விஜய் சேதுபதி சாரே சொன்னப்போ ஆரம்பத்தில் நடிக்கிறப்ப எனக்கு பயமாக இருக்கும், கூச்சமாக இருக்கும். தனுஷ் அண்ணா சொல்லியிருக்காரு. நிறைய பேர் அந்த மாதிரி பயத்தை எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காங்க. பட் நான் வந்து அப்படி கிடையவே கிடையாது. 1000 பேர் 1,00,000 பேர் கொண்டு வந்திருந்தாலும் டக்கு டக்கு டக்குன்னு நடிச்சு கொடுத்து போயிட்டே இருப்பேன். அடுத்து வந்து 3 படம் 4 படம் ஒரே நேரத்தில் புக் ஆச்சுன்னா நம்ம என்ன நிலைமையில் இருப்போம்னு நம்மளுக்கே தெரியாது. ஸோ பார்ப்போம், அதுக்கான அறிவிப்புகள் கூடிய விரைவில் வரும். நாயகனா வந்து ஒரு படத்துக்கு கதை கேட்டிருக்கோம் ஹீரோவா. அடுத்த படக்கங்களை செகண்ட் ஹீரோ தேர்ட் ஹீரோ மாதிரி வருது. பாப்படா இன்னும் 1 or 2 years இண்டஸ்ட்ரியில் நல்லா வந்துடும். திருப்பி சொல்ல வரேன்ப்பா, இதெல்லாம் சும்மா விளையாட்டுக்கோ இதுக்கோ சொல்ல வரல. என் ப்ரொஃபஷன்லையுமே சினிமாவில் சம்பாதிக்கிற மாதிரி அதிகமாக சம்பாதிச்சிருவோம். அதிக பேரும் புகழ் அதுலேயே கிடைக்கும். இது வந்து கடவுள் கொண்டு வந்த வழி. ஸோ அதில் அப்படியே ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். எந்த லெவல் போகுதுன்னு பார்ப்போம். வினோத் அவாய்டு பிளாக் பண்ண வேண்டிய ஒரு பர்சன். ஓகே, இந்த ஒரு விஷயம் மாற்றிக்கணும்னா என்ன மாற்றிக்கணும்? ஒட்டுமொத்தமே சரியில்லைப்பா, அதனால் வேணாம். வேற பார்வதி நான் சிஸ்டர் அப்படின்ற ஒரு பாண்டு தான் வருது, ஞாபகம் வருது. உடும்புப்படியாக பிடிச்சபடியாக இருக்கும். அதை மாற்றிக்கிட்டாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா சரி வேணாம், அது போதும் சொல்லுங்க. அது போதும் வாய் வரைக்கும் வந்துருச்சு, சொல்லுங்க. ஒன்றும் இல்லை. திவ்யா லொல்லு டென்ஷன் ஆயிரும். சரியான டென்ஷன் பார்ட்டி. திவாகர் என்னோட ப்ளஸ்ஸு என்னோட மைனஸ் அப்படின்னு பார்த்தீங்களா, ப்ளஸ்ஸு வந்து யாராக இருந்தாலும் ஏற்று நின்றுப்பா. மைனஸ் அப்படின்னா கோவட்டத்தில் அடுத்தவங்க வார்த்தை விட்றாங்கன்னா நம்மளும் டக்குன்னு வார்த்தையை விட்டுறோம். பட் அது எல்லாரும் ஹியூமன் பீயிங்க்கு உள்ளது. அது ஒன்று தான் மைனஸாக பார்க்குறேன். பாஸ் கண்டஸ்டன்ட் நிறைய பேர் இன்டர்வியூஸ்லாம் கொடுக்குறாங்க பெரிய பெரிய சேனலில். நிறைய சேனலில் வந்து உங்கள் நேம் எடுத்து பேசுகிறாங்க. அந்த சேனலும் உங்கள் ஃபோட்டோவை தான் தம்ப்நெயிலாக போடுது. ஸோ அதை பற்றிலாம் உங்களுக்கு என்ன தோணுது? அங்கே இன்டர்வியூ எடுக்கிற பர்சனுக்கு வேல்யூவே கிடையாது. அவங்கள மட்டும் தனியாக இன்டர்வியூ எடுத்து என் பேச்சை இழுக்காமல் எடுத்து அவங்களுக்கு வியூஸ் போகாது. ஸோ யாரை நீங்கள் நல்லா பாருங்கள், இருக்கிற டைட்டில் வின்னராக இருக்கட்டும், ரன்னராக இருக்கட்டும், மணி பாக்ஸாக இருக்கட்டும், இருக்கிற எல்லா இடத்துலையும் நம்ம மோட்டோ, நம்ம தம்ப்லைன், அந்த ஒரு சேனல் தான் பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லா சேனலுக்கும் நான் தான் கண்டென்ட்டு. ஈவன் சபரி இன்டர்வியூவாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் நீங்கள் பார்த்தீங்களா, காரணம் அங்கே வாட்டர்மெலன் ஸ்டாருக்கு தான் வேல்யூ. ஏன்னா பிக் பாஸ் போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி நீங்கள் பார்த்துருப்பீங்க 700 சேனல் இன்டர்வியூ கொடுத்துருக்கேன்ப்பா. 700 சேனல்ஸ் வந்து ஓடி வந்து நம்மளோட இன்டர்வியூ எடுத்திருக்காங்க. ஆனா வினோத் அவர்கள் வந்து உங்க பேர் நிறைய யூஸ் பண்ணி வெளில வந்து அந்த போட்டோ அது இதுன்னு காமிச்சு நிறைய பேசுறாரு. ஏன் அப்படி நடக்குதுன்னு நினைக்கிறீங்க? எதுக்கு உங்க பேர் எடுக்கிறாரு? அதாவதுப்பா, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், போலி வளம், ஃபேக் பப்ளிசிட்டி. அடுத்தவங்களை பற்றி நம்ம ஃபேமஸ் ஆகிறது, அவங்க முகத்துக்கு அங்கே மதிப்பு இல்லை. நம்மளை பற்றி பேசி நம்மளோட ஃபோட்டோவை இவங்க மட்டும் இல்லை, திவ்யா இருக்கட்டும், சபரியாக இருக்கட்டும், இவங்க கிட்டலாம் அதிகமாக பேசப்பட்டது, இவங்க இன்டர்வியூவில் அதிகமாக பேசப்பட்டது நம்ம ஃபோட்டோவுக்கு தான் அங்கே மதிப்பு. என்னை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நபர் கானா வினோத் மட்டும் கிடையாது. நான் வந்து பார்த்தீங்கன்னா பல எதிரிகள் இருக்காங்க. நான் அவ்வளோ நம்ம பாப்புலாரிட்டியில் இருக்கோம். 10ஓட 11 தான் அவங்கள நினைக்கிறேன். நான் யாரை பற்றியும் பேச மாட்டேன். நீங்கள் பார்த்துருக்கீங்களா? நீங்கள் கொஸ்டின் கேட்டால் கூட அவரை பற்றி அவாய்ட் பண்ணுங்கன்றேன், பிளாக்குன்றேன். எனக்கு அவங்கள பற்றி பேசவே விருப்பம் இல்லை. பட் அவங்க வாண்டடாக நம்மளை பற்றி பேசி அவங்க ஃபேமஸாக நினைக்கிறாங்க. எனக்கு அது தேவையில்லை. ஆல்ரெடி எனக்கு கடவுள் சரியான பப்ளிசிட்டியை கொடுத்துட்டாரு.